பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். யாக்கோபு 1:12. யாக்கோபு 1:12 வசனம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவோருக்கு வாக்குத்தத்தம் பண்ணதான ஜீவகிரீடத்தை பெறுவான். இந்த வேதவசனத்துல வாசிக்கும் போது சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம். சோதனை ரெண்டு விதமான சோதனையா இருக்கிறது. தொடர்ந்து 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, தேவன் ஒருவனையும் பொல்லாங்கனால சோதிக்கிறது இல்லை, அவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை கொண்டு வரும் என்று இங்கே யாக்கோபு குறிப்பிடுகிறார். பொதுவாக அநேகர் தங்களுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக சோதனையில மாட்டிக்கொள்ளுகிறார்கள், சோதனையில் சிக்குகிறார்கள், சோதிக்கப்படுகிறார்கள். ஆனா தேவன் ஒருவனையும் பொல்லாங்கனால சோதிக்கிறவர் அல்ல, வேணும் என்றே மனப்பூர்வமாக யாரையும் அவர் சோதிக்க மாட்டார் என்று யாக்கோபு இங்கே குறிப்பிடுகிறதை காண்கிறோம். பாருங்க, சிலர் ஆடம்பரமான வாழ்க்கைக்காக சில சோதனைக்குள் அகப்படுவார்கள். வருமானத்து அதிகமாக செலவு பண்ணுகிற அப்படின்னாலே மற்றவர்களை போல ஆடம்பரமாய் வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் அதிகமான பணங்களை செலவு பண்ணி சோதனையில மாட்டிக்கொள்வார்கள். தங்களுடைய பலத்துக்கு மிஞ்சின சில காரியங்களை செய்யும் போது அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள், சோதனையில் அகப்பட்டு விடுகிறார்கள். தங்களுக்கு கணக்கிடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயின் காதை இழுக்கிறவனு போல் இருப்பான் என்று சாலமன் சொல்கிறார். அதே போல நமக்கு இல்லாத சில காரியங்கள்ல நாம் தலையிடும் போது நாம் சோதிக்கப்படுகிறோம். அது ஆண்டவர் சோதிக்கிறவர் இல்லை. இங்க யாக்கோபுல சொல்லுகிறபடி அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான் என்பதாக. அது ஒரு விதமான சோதனை. இரண்டாவது சோதனை, ஆண்டவர் சிலரை சோதிக்கிறார். நாம் ஆதியாகமோ 22 வாசிக்கும் போது, கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். எதுக்காக சோதித்தாரு? ஆபிரகாம் என்னை பார்க்கலும் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை அதிகமா நேசிக்கிறானா என்பதை அறிவதற்காக ஆண்டவர் அந்த ஆபிரகாமை சோதித்தார். 100 வருடம் காத்திருந்து ஈசாக்கை பெற்றெடுத்தான். ஈசாக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறான். இப்போது ஈசாக்கு இடத்துலதான் ஆபிரகாம் எப்போதும் கொஞ்சி விளையாடி கொண்டிருக்கிறார். ஈசாக்கு கூட தான் எங்க போனாலும் அவர் போகிறார். எங்க போனாலும் ஈசாக்கை கூட்டி கொண்டு போகிறாரு. ஈசாக்கின் மேல அன்பாக அவர் இருக்கிறாரு. இப்போ ஆண்டவர் ஈசாக்கை விட என்ன அதிகமா நேசிக்கிறானா, ஈசாக்கை 100 வயதுல கொடுத்ததானா என் மேல அவன் அன்பு வைத்திருக்கிறானா என்பதை அறிவதற்காக கர்த்தர் அந்த ஆபிரகாமை சோதித்தார். எப்படி சோதித்தார்? நீ உன்னுடைய புத்திரனும் உன்னுடைய ஏக சுதனும் உன்னுடைய ஒரே பேரானுமான குமாரனை எனக்காக நான் காண்பிக்கிற மலையில எனக்கு சர்வாங்க தகன பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். உடனே ஆபிரகாம் கழுதின் மேலே சேனை வைத்து 3 நாள் பிரயாணம் பண்ணி போய் தூரத்தில் அந்த மலையை கண்டு அந்த இடத்துல போய் தன்னுடைய மகனை பலி செலுத்தும்படியாக முற்பட்டார். கட்டைகளை அடுக்கினார். கட்டைகள் மேல மகனை கையும் காலும் கட்டி தூக்கி அந்த பலிபீடத்தின் மேல வைத்து கத்தியை ஓங்குறதான நேரத்துல ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு, ஆபிரகாமே நீ உன்னை பிள்ளையின் மேல கை போடாதே, நீ உன்னை பகரை பார்க்கணும் என்னதான் அதிகமா நேசிக்கிறான் என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாமை அங்கே ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதனால்தான் ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பன் என்கிறதான பெயர் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். இப்போ ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்த போது அந்த சோதனையில இந்த ஆபிரகாம் வெற்றி பெற்றார். ஆனா எசேக்கியா ராஜாவை ஆண்டவர் சோதித்த போது அந்த சோதனையில அவர் வெற்றி பெறவில்லை. எசேக்கியா ராஜா ஆண்டவர் உத்தமமாக பின்பற்றினார். அவருடைய மரண காலம் வந்த போது அவர் சுவர் புறமாய் திரும்பி, கர்த்தாவே நமக்கு முன்பதா உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேனே என்று சொல்லி ஜெபம் பண்ணி மறுபடியும் அவர் 15 வருடங்கள் உயிர் வாழ்ந்தார். அந்த நாட்களில ஆண்டவர் அந்த எசேக்கியாவை சோதிக்கும்படியாக பாபிலோனில் உள்ளதான அந்த ராஜாவுடைய மனிதர்களை அனுப்பினார். அனுப்பின போது
எசேக்கியா ராஜா தன்னுடைய பண்டக சாலைகள், தன்னுடைய ஆயுத சாலைகள், தன்னுடைய எல்லாவற்றையுமே அவர் காண்பித்தார். ஏசாயா பார்த்து சொல்லும் போது, நான் அவளுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் காண்பித்தேன் என்று அந்த எசேக்கியா சொல்கிறதை காண்கிறோம். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல எசேக்கியாவை சோதித்தார். இவன் பாபிலோன் ராஜா இவருடைய சுகச்செய்தி விசாரிக்க வரும்போது எந்த அளவு இவர்களை அவன் உபசரிக்கிறான், என்னென்ன இவன் காண்பித்து கொடுக்கிறான், இந்த மனமேட்டுமை அறிவதற்காக ஆண்டவர் சோதித்தார். அப்போது மனமேட்டுமை உள்ளவனாக, பெருமை உள்ளவனாக, தன்னுடைய எல்லா பொக்கிஷங்களையும், எனக்கு இவ்வளவு வெள்ளி இருக்குது, எனக்கு இவ்வளவு பொண்ணு இருக்குது, எனக்கு இவ்வளவு ஆயுதங்கள் இருக்குது, எவ்வளவு படைப்பனை இருக்குது, அப்படி அவன் காண்பித்தான். அதனால என்ன விளைவு? அவருடைய பிள்ளைகள், அவருடைய பின் சந்ததியார் பாபிலோனுக்கு அடிமைகளாய் போனார்கள் என்று நாம் வேதத்தினூடாக வாசிக்கிறோம். சில நேரங்கள்ல ஆண்டவருமை சோதிக்கும் போது சோதனையில நாம் தோல்வி அடைந்து விடுகிறோம். ஆபிரகாம் சோதனையில வெற்றி பெற்றார். நீ தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று இப்போது அறிந்திருக்கிறது சொல்லி ஆபிரகாமை ஆண்டவர் அங்கு ஆசீர்வதித்தார். பிற்பாடு ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார், வெள்ளியும் பொன்னுடைய சீமானாக மாற்றப்பட்டார், விசுவாசின் தகப்பன் என்று பெயர் சூட்டப்பட்டார் என்று வேதத்துல படிக்கிறோம். அதே போல யோபை கூட ஆண்டவர் சோதித்தார். யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகிறவன் என்று தேவனு சாட்சி கொடுத்தார், சாத்தானு சாட்சி கொடுத்தார். ஆனாலும் அந்த யோபு எந்த அளவு ஆண்டவரை நம்புகிறார் என்பதை அறிவதற்காக சாத்தானுக்கும் தேவனுக்கு ஒரு பல பரீட்சை நடந்தது. அப்ப சாத்தான் சொல்கிறான், நீர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தபடினாலே அவன் உம்மை விசுவாசிக்கிறான், நீர் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்தபடினாலே நீர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேறு எடுத்து வைத்திருக்கிறீர், அவனுக்கு ஒரு நஷ்டமே இல்லை, ஒரு கஷ்டமே இல்லை, அவனை நல்லா வைத்திருக்கிறீர், அதனால உண்மையில் நம்பிக்கையா இருக்கிறான். ஆனா கொஞ்சம் அவனை சோதித்து பாரு, அவனுக்கு கொஞ்சம் நஷ்டத்தை வருவித்து பாரு, கொஞ்சம் ஆஸ்தியை அவனை விட்டு நீக்கி பாரு, அவருடைய பிள்ளைகளை அவனை விட்டு எடுத்து பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கும் சாத்தானுக்கு பல பரீட்சை. அதில் ஆண்டவர் சொன்னாரு, சரிப்பா நீ விரும்புறபடி இதோ யோபுக்கு உண்டான எல்லாம் உன்னுடைய கையில இருக்கிறது என்று சொல்லி யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் சாத்தானுடைய கையில ஒப்பு கொடுத்தார். சோதனைக்காரனாகிய சாத்தான் கையில ஒப்பு கொடுத்த போது அவன் எல்லாவற்றையும் ஒரே நாள்ல யோபை விட்டு விலக்கினான். அப்போது யோபு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். மறுபடியும் சாத்தான் யோபை சோதிக்கும்படியாக ஆண்டவரிடத்துல வந்தான். ஆண்டவரே, தன்னுடைய ஜீவனுக்காக மனுஷன் எல்லாவற்றையும் கொடுத்து விடுவான், இப்போது நீரோட சரீரத்தை தொட்டு பாரும், அவன் உண்மை தூசிப்பானோ, உண்மைக்கு எதிராக அவன் பேசுறான பாரும் அப்படின்னு சொல்லி யோபை குறித்து பிசாசு ஆண்டவரிடத்துல சொன்னான். ஆண்டவர் இப்போது சொல்லுகிறார், இதோ யோபும் கையில இருக்கிறான், ஜீவனை மாத்திரம் தப்ப விடு. அவனுடைய சரீரத்துல கொடிய பருக்கள் வந்தது, வியாதி வந்தது. அவருடைய மனைவியை வந்து சொல்லுகிறா, நீர் இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் உறுதியா இருப்பீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும். அந்த இடத்துல நீ பைத்தியக்காரி பேசுகிற போல பேசுற என்று யோபு சொல்லுகிறார். ஆனா 27:5 யோபு 27:5 அவர் சொல்லுகிறாரு, என் ஆவி என்னை விட்டு பிரிய மட்டும் நான் என் உத்தமத்தை என்னை விட்டு விளக்கேன். அப்படின்னா நான் சாகுற வரைக்கும் நான் உத்தமனா தான் காணப்படுவேன். ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறாரு, அதாவது அவர் எடுத்துக்கொண்டார், பரவாயில்ல, ஆனா அவரை உத்தமமாக பின்பற்றுவேன், உத்தமமாக நான் காணப்படுவேன், உத்தமமான வழியில விவேகமா நடப்பேன் என்று சொல்லி யோபு உத்தமனாய் காணப்பட்டார். என்ன நடந்தது? கர்த்தர் அவனை 2 மடங்கு ஆசீர்வதித்தார். பிசாசுக்கும் ஆண்டவருக்கு உள்ளதான அந்த பல பரீட்சையில இவன் இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்கு ஆண்டவர் கொடுத்தார். 7000 ஆடுகளுக்கு பதிலாக 14,000 ஆடு, கழுதைகள், ஒட்டகங்கள், ஏர்மாடுகள், பிள்ளைகளை மாத்திரம் 10 பிள்ளைகள் இறந்தார்கள், மறுபடியும் 10 பிள்ளை கொடுத்தார். பாருங்க, அவன் பரீட்சையில பாஸ் ஆனபடினாலே 2 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் யோபுக்கு கொடுத்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். என்ன கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட சில சோதனையின் ஊடாக நீங்க கடந்து போக கூடியதான சூழ்நிலை காணப்படலாம். சோதனை வழியாக ஆண்டவர்களை நடத்தலாம். எதுக்காக? உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக, உங்களை சுத்தமான மனிதர்களாக மாற்றுவதற்காக. யோபு சொல்லுகிறாரு, அவரை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று. உங்களை பொன்னாக மாற்றுவதற்காக ஆண்டவர் உங்களை சோதிக்கலாம். ஆண்டவரை பார்க்கலும் நீங்க உத்தமர்களாக
அல்லது ஆண்டவரை பார்க்கிற உடைய பிள்ளைகளை, உடைய பொருட்களை, உடைமைகளை நேசிக்கிறீர்களா என்பதை அறிவதற்காக அவர் சோதிக்கலாம். அந்த சோதனையில நான் நின்று பிடிப்போமானா நாம் ஆசிரிக்கப்படுவோம். யாக்கோபு சொல்கிறாரு, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், உத்தமன் என்று விளங்குனா தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணதான ஜீவகிரீடத்தை பெறுவான் என்று. நாமும் இந்த சோதனையில வெற்றி பெற்று ஜீவகிரீடத்தை பெறுவ தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துறோம். இந்த காலவேளையிலும் உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். யாக்கோபு சொல்கிறார், சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவகிரீடத்தை பெறுவான் என்பதாக. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. நீர் ஒருவனையும் பொல்லாங்கனால சோதிக்கிற தேவன் இல்லை. அவன் தன் தன் சுயேட்சையினர் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். அன்று ஒரு மறுபக்கம் நீர் சோதிக்கும் போது அன்று ஒரு உத்தமல்லா என்பதை அறிவதற்காக சோதிக்கிறது. ஆண்டவரே, அந்த சோதனையில வெற்றி பெறக்கூடிய கிருபை தாருங்க. அப்பாவோட நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.